எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு நம்ம வள்ளுவர் ஐயா சொல்லியிருக்கிறாரு. எண்ணும் எழுத்தும் கண்ணு மாதிரி அந்த கண்ணை திறந்து வைக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அங்கே ஒரு கலை நிகழ்ச்சிக்காக நாம் பார்க்க போகிறோம். ஆமாம், அந்த பள்ளிக்கூடத்தில் முதல்ல நம்மளை வரவேற்கிறது நம்ம விவேகானந்தர் ஐயா தான். மனதால் விரிந்திடு, வளர்ச்சி அடைவதே உயிர் வாழ்வதன் ஒரே அடையாளம் என்பதை நினைவில் கொள்ளு நமக்கு சொன்னவர் தான் நம்ம விவேகானந்தர் ஐயா. அவர் நம்ம வரவேற்கிறாரு. இப்போ பாருங்கள், நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேரக்டரில் இருக்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு மாறுவேட போட்டி. இந்த சமூகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் சில நேரம் பல வேஷம் போடுற மாதிரி அமைஞ்சிடுது. சில நேரம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறோம், சில நேரம் சூழ்நிலையவே மாற்றுற மாதிரியான வேஷம் போடுகிறோம். ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்கு அதுவெல்லாம் சுத்தமாக வரவே வராது. ஆமாம், அதுகளுக்கு கடவுளே வேஷம் போட்டாங்க. கடவுளே வந்து அவங்கள்ட்ட இருந்தாலும் போகும்போது கடையில் எனக்கு முட்டாய் வாங்கி தரியாமான்னு கேட்குற அப்பாவி மனசு தான் குழந்தைகள். அந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கி நம்ம முன்னாடி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வர்ற விவசாயத்தை சார்ந்த விவசாயியாகவும், நமக்கு நலம் பார்க்குற டாக்டராகவும், நம்ம பேணி காக்கிற நர்ஸாகவும், நமக்கு நல்வேலி காட்டுற ஆசிரியராகவும், நம்மை இன்னும் குற்றம் குறை இல்லாத மனிதனாக மாற்றுகிற காவல்துறையாகவும், இந்த நாட்டை காக்கிற இராணுவ வீரனாகவும், இந்த நாட்டுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி தந்த சுதந்திர போராட்ட வீரர்களாகவும், பாரதியாக, காந்தியாக, நேதாஜியாக, சட்டம் அனைவருக்குமே சரிசமம் என சொல்லிவிட்டு போன அம்பேத்கராக, இன்னும் நாம் வழிபடும் தெய்வங்களாக, இன்னும் அவரவருக்கு பிடித்த கதாபாத்திரங்களாக இங்கே வந்திருக்கிறார்கள். வாருங்கள், அனைவரையும் ரசிப்போம். இப்போ உள்ள நம்ம பிள்ளைகள்லாம் வீட்டுக்குள்ளே செல்ஃபோனுக்குள்ளே டிவிக்குள்ளே தான் விழுந்து கிடக்கிறாங்க. அவங்கள தட்டி எழுப்பி பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதன் மூலம் அங்கே நம் அறிவுக்கு தேவையான, நம் மனசுக்கு தேவையான, நம் ஆசைக்கு தேவையான எல்லாம் அங்கே கிடைக்கும். சொல்லு, உன் பேர் என்ன? உன்னை விட மாட்டேன், சொல்லு. நம்ம மனித சமூகம் என்றைக்குமே கூட்டமாக வாழ்கிற இனம். இந்த கூட்டத்துக்கு என்றைக்குமே அறவழி, அன்பு வழி, அறிவு வழி, இந்த மூணும் மிக முக்கியம். ஆமாம், இந்த மூணையும் நம்ம பள்ளிக்கூடம் தருது, படிப்பு தருது, நம்மளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் தருவாங்க. இந்த மூணையும் கொஞ்சம் கூட சிதறாமல் நம்ம மூளையில் அள்ளி அப்படியே கட்டி முடிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக இந்த நம்ம மனித கூட்டத்துக்கு நிச்சயம் தேவைப்படும், நம்மளுக்கும் தேவைப்படும். ஆமாம், இந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு ஆளாக என்னைக்கும் தேவைப்படுற ஆளாக, நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன இந்த மூணையும் என்றைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு பள்ளிக்கூடம் வாங்க. பள்ளிக்கூடம் வரும்போது இது மாதிரியான நிகழ்ச்சியை விட்டுறாதிய. ஸ்கூலில் இது மாதிரியான கலை நிகழ்ச்சி வைக்கும்போது நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சில கேரக்டருக்கு எழுதி கொடுத்து, சில கதாபாத்திரங்களுக்கு எழுதி கொடுத்து, இதை போய் நீ அங்கே சொல்லிடணும்னு அனுப்புகிறோம். அவங்களும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, இதை போய் நம்ம சரியாக சொல்லிடணும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டென்ஷனை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா சில நேரம் படித்து ஒப்பிக்கும்போது அங்கே ஸ்டேஜில் மறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மறந்து போகும்போது ஐயோ சொல்லலையேங்கிற வருத்தம் அந்த பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் வந்துடும். அதை வராமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நாம் என்ன எழுதுகிறோமோ அதை முடிஞ்ச வரையும் நடிப்பில் ஒரு செயலில் சொல்லி காட்டி அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைங்க ஈஸியாக எழுதலை அதை செஞ்சுட்டு வந்துடும். அவங்களுடைய அந்த நாள் இன்னும் ஐயோ நம்ம படித்து ஒப்பிக்கணுமேன்னு டென்ஷன் இல்லாமல் இதை இப்படி நடித்து காட்டினா போதுங்கிற ஈஸியாக ரிலாக்ஸாக வந்து அதை நடிச்சுட்டு அன்னைக்கு அவங்க இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க அந்த பிள்ளைங்க. இந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் 5வது படிக்கிற பசங்கள்கிட்ட கூட நான் குழந்தைத்தனத்தை பார்த்தேங்க. ஆமாம், அந்த புன்னகை புதுசாக பார்க்குறவங்கள பார்த்தா அந்த மிரட்சி, அப்புறம் சக பிள்ளைங்கள்ட்ட அதுக விளையாடும்போது அதுக பண்ண சேட்டை, அக்மார் குழந்தைத்தனம் அப்படியே இருந்துச்சுங்க. ஆமாம், அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள்கிட்ட அந்த குழந்தைத்தனத்தை சீக்கிரம் பிடுங்கி எரிஞ்சிடாதீங்க. ஆமாம், அதை படிக்கணும், நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும்னு சொல்லி, நாளைக்கே நீ அப்துல் கலாம் ஆகணும் அப்படி சொல்லி இப்படி சொல்லி அதுகள்கிட்ட இருக்கிற குழந்தைத்தனத்தை அப்படியே விரட்டி விட்டாதீங்க. ஏன்னா குழந்தைகள்கிட்ட தான் தெய்வம் வந்து அன்றுன்னு சொல்லுவாங்க. தெய்வம் எப்போவுமே குழந்தைகள்கிட்ட தான் இருக்கும்பாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற தெய்வத்தை நீங்கள் விரட்டி விட்டுறாதீங்க உங்கள் ஆசையால்.
போட்டி நிறைந்த இந்த உலகத்திற்குள் தங்கள் பிள்ளைகள் வரும்போது அதில் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பது பெற்றவரின் விருப்பம். தங்களிடம் படித்த பிள்ளைகள் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பது இந்த பள்ளியின் விருப்பம். இந்த இருவரின் விருப்பமும் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பது கடவுளின் விருப்பமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.